வணக்கம். இன்றைய தினம் 31 மார்ச் 2022. டைம் சரியா 9 மணி 17 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ரெண்டாவது கேண்டில் முடிஞ்சு மூணாவது கேண்டில் போயிட்டுருக்கு. நமக்கு கிளியராக செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ மார்க் ஆகிருக்கு. இப்போ ஹையை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு சார்ட்டில் பை சிக்னல் வரும். ரோபோவில் கால் ஆப்ஷன் பை ஆகும். செல் சைடு ரீச் ஆகிற பட்சத்தில் சார்ட்டில் நமக்கு செல் சிக்னல் வரும். ரோபோ புட் ஆப்ஷன் பை ஆகும். இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். செல் சைடு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கீழே டச் ஆச்சுன்னா கீழே வந்தோன்னா நமக்கு செல் வரும். அதாவது ரோபோவில் புட் ஆப்ஷன் பை ஆகலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மார்க்கெட் இப்போதைக்கு எந்த விதமான சிக்னலும் வரல. செல் வந்திருக்கு. ரோபோவில் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ரோபோவில் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. டெர்மினலில் விழுந்திருக்கு. 36,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பார்க்குறோம். 36,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். நிமிஷம் ஆகுது. கரெக்டாக செல்லில் இருந்தது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு பையில் போயிருக்கு. பையில் போட உடனே ஆட்டோமேட்டிக்காக செல்லை கட் பண்ணி பை எடுத்திருக்கு. அதாவது இங்கே பார்க்குறோம் புட் ஆப்ஷன் இருந்திருக்கு. புட் ஆப்ஷன் கட் ஆகி பையில் இருக்குது. இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் ஒரு 700 ரூபா கிட்ட 800 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷனில் 642 ரூபா லாஸு. புட் ஆப்ஷனில் இப்போ கால் ஆப்ஷன் பை ஆகி மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபா கிட்ட ப்ராஃபிட்லேயே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 2000 செட் பண்ணி வச்சுருந்தோம். 2000 கரெக்டாக வந்துருச்சு. வந்த உடனே பொசிஷனை கட் பண்ணிடுச்சு. ஆர்டர் புக்கில் பார்ப்போம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச்சு நம்ம போட்ட உடனே வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நம்ம மினிமம் நமக்கு 2000ன்றது முக்கியம். ஸோ அந்த மினிமம் 2000ன்றது வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. இன்றைக்கி இதோடு இந்த ட்ரேட் முடியுது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.